ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா தாக்கல். ஓகே, அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், நம்ம இந்த வினாத்தாள் கசிவினால் மத்திய அமைச்சரை வந்து ஒரு ஒப்புதல் வச்சுருந்தாங்க, ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு. சரிங்களா? அது என்னென்னா, இந்த பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா. ஓகே, ஆல்ரெடி இருக்கிறது வந்து பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்ட மசோதா வந்து 2024 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதில் சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு புதுசாக 2026 சட்ட திருத்த மசோதான்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஐ மீன் மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு விவாதம் நடக்கலை நேற்று. அந்த அமளிலையும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு. வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடுகள் ஈடுபடுவதற்கு குறைந்தபட்சம் 5 இயர்ஸ், அதிகபட்சமாக 10 இயர்ஸ். ஓகே, அவங்களோட ஃபைன் பார்த்தீங்கன்னா 50 lakhs தான். பட் அதுவே திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை. அதே இதுதான் 5 7 ஆண்டுகள் சிறை, குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும். அப்புறம் 10 கோடி, இதுக்கு வந்து 10 கோடி. ஸோ ஃபைன் தான் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை விரைந்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் நடந்ததுன்னா அது வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் அதை வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஒரு 3 monthsக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஆர்டர். சரிங்களா? விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும். அதற்காக எந்த ஒரு அமர்வு நீதிமன்றத்தையும் சிறப்பு விரைவு நீதிமன்றமாக மாற்றியமைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் வழங்கப்பட்டு. சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த OMR சீட்டு, இந்த AI மூலமாக பேப்பர் ரீப்ளேஸ் பண்ணுறது, பேப்பர் பிரிண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் மேலே பயங்கரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு 15 வகை ப்ரொவிஷன்ஸை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, குற்ற செயல்களை இன்க்ளூட் பண்ணி சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அதான் கான்டெக்ஸ்ட். சரி, அடுத்து வந்தோம்னா, தமிழக அரசின் வருவாயை பெருக்க மான்டோக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு. ஸோ புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றலேருந்து நிறைய இந்த ஜிடிபி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கை, இப்போது இவங்க வெளியிட்டக்கூடிய வெள்ளை அறிக்கை, ஸோ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி அந்த ஜிடிபி, அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸு, ஸோ கலால் டேக்ஸு. ஓகே, ஸோ இதனால் வந்து நிறைய வந்து வருவாய் வந்து குறைந்து வருவதாக கடந்த ஜூனில் கடந்த ஆட்சியில் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஸோ இப்போ வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது எதனால் குறையுது, இதனால் ஏதாச்சும் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் தரத்துக்கு முன்னாள் பிரதமர் இருந்தார் இல்லையா, மன்மோகன் சிங், அவருடைய ஒரு பொருளாதார ஆலோசனை கவுன்சிலின் உறுப்பினராக இருந்த மான்டேக் சிங் அலுவாலியா, அவரோட தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டோட வருவாயை பெருக்கிறதுக்கு, ஓகே, இதான் அவங்களுடைய தமிழக அரசனோட வருவாயை பெருக்கிறதுக்கு எங்கே நமக்கு மிஸ் ஆகுது, எங்கே நமக்கு வந்து லைக் பட்ஜெட் மாதிரி தான் இல்லையா, எங்கே நம்ம மிஸ் ஆகி வருவாய் பெருக்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதுக்கு மத்திய திட்டக்குழு முன்னாள், ஓகே, திட்டக்குழு முன்னாள் தலைவரும் பொருளாதார, இவர் வந்து மத்திய பிளானிங் கமிஷனோட முன்னாள் சேர்பர்சன். சரிங்களா? ஸோ அவர் தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட குழு. இதில் பார்த்தீங்கன்னா, தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை பேராசிரியர் KP கிருஷ்ணன் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா, வரித்திட்டங்களின் நிபுணர் அரவிந்த் மோடி அவர் இருக்கார். மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியத்தின் முன்னாள் தலைவர் நஜீப் ஷா இருக்கார். தமிழக அரசின் நிதி செயலர், இவர் தான் தமிழக அரசின் MSAT, சரியா, அவர் இருக்கார். சென்னை வளர்ச்சிக்கான ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு. ஸோ இவங்க எல்லாம் அதில் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாநிலத்தில் வருவாய் ஆதாரங்களை பெருக்க வழிமுறைகளை ஆராய்ந்து தமிழக அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி, ஓகே, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்றத இங்கே இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 3 months இவங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 monthsக்குள்ளே அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் பளு தூக்குதல் தமிழக வீரருக்கு வெள்ளி. ஸோ ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, மீராபாய் சானு 3rd ஹாட்ரிக்காக வின் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ரிஷிகாந்த் அப்படின்றது வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டை தூத்துக்குடியை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி,
அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு சில்வர் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காரு. சரியா? ஓகே. ஸோ அவருக்கு வந்து 30 லேக்ஸ் வந்து ஒரு பரிசுத் தொகையா தமிழக அரசாங்கம் ஆ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகே. சரி. ஸோ இவரு எத்தனை கிலோ தூக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்வாட்ச் பிரிவில் ஓகே. ஸ்நாட்ச் பிரிவில் 126 கிலோ, கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 160 கிலோ என மொத்தம் 286 கிலோ தூக்கி எடையை தூக்கி ராஜா 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு வெள்ளி. சரியா? ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நேத்து வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ அவர பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் 23 மாவட்டங்களில் மலேரியா பாதிப்பு இல்லை. மத்திய அரசு ஆய்வில் உறுதி. ஸோ நம்மளுடைய 38 ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸில் 23 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து நமக்கு நோ மலேரியா. ஓகே. 0 மலேரியா ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதை மத்திய அரசு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசோட இலக்கு நமக்கு தெரியும். 2027ல் மலேரியாவை ஒழிப்பதற்கு தான் நிறைய இது எடுத்துட்ருக்காங்க இல்லையா முன்னெடுப்புகள். ஸோ அதனுடைய விளைவாக இது பார்க்கப்படுது. சரிங்களா? ஜீரோ ஜீரோ மலேரியா. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் வந்து அந்த தங்கமங்கை ஷானு நேற்று மீராபாய் ஷானு ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா ஹேட்ரிக் தங்கப்பதக்கம் 2018, 2022, 2026. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராஜா முத்துப்பாண்டி அவர் ஜெயிச்சார். அதை பற்றியும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ். ஸோ கடைசியாக காமன்வெல்த்தில் நம்ம பார்ப்போம் யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, சேம் நிறைய இந்த பளு தூக்கத்தில் இந்தியாவுக்கு ஒரு 5 மெடல்ஸ் கிடச்சிருக்கு இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம 3 மெடல்ஸ் பார்த்தோம். 2 மெடல்ஸ் பார்த்தோம். நேற்று வந்து 3 மெடல்கள் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 5 மெடல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என 5ஆக இதுவாயிருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ராஜா முத்துப்பாண்டி, அப்புறம் ஞானேஸ்வரி யாதவ் அவங்க 2 பேரும் வெள்ளியும், அப்புறம் விந்தியா ராணி அவங்க வந்து வெண்கலமும் வென்றிருக்காங்க. ஓகே. சரி. ஸோ கடைசியாக வந்தோம்னா, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நியூஸ். முடங்கிய உட்பூர் அனல் மின் திட்டம் பணிகள் மீண்டும் தொடங்கப்படுமா? ஸோ 2011 ஆரம்பித்த ஒரு பிளானிங் 2019 ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? அந்த ஒர்க்ஸ் ஃபார் உப்பூர் அனல் மின் திட்டம், உப்பூர் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து சில சுற்றுச்சூழல் காரணமாக இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து உடன்குடி அப்படின்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இந்த திட்டத்தை அப்படின்றது இப்போ யோசிச்சுட்ருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதனால் இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. டோட்டல் ஒர்த் பார்த்திங்கன்னா 12 crore. ஓகே. 12,000 crore. ஓகே. 12,778 crore மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட உப்பூர் சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் திட்டம் சுற்றுச்சூழல் அனுமதி சிக்கல்கள், பொதுமக்கள் எதிர்ப்பு, நீதிமன்ற வழக்குகள் அதனால தாமதமாக பல ஆண்டுகளாக முடங்கி இருக்கிறது. ஸோ இதை வந்து உடன்குடிக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1600 மெகாவாட் திறன் கொண்ட இந்த மின் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் தமிழகத்தோட இந்த உச்ச மின் தேவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நிறைய மின் தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு 6 to 7% வந்து இது வந்து பூர்த்தி பண்ணோம் அப்படின்ற பிளானிங்கில் தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது இன்னும் வரலை. ஓகே. ஸோ ஜஸ்ட் என்னன்றது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ரீசன் அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த சுற்றுச்சூழல், கடல் நீர் பயன்பாடு, கடல் உயிரினங்களோட மீதான தாக்கம். ஏன்னா தூத்துக்குடின்னும் போது நமக்கு கடல் இருக்குது. ஸோ இதனால் ஏற்படும் இந்த கார்பன் உமிழ்வு, ஸோ இதெல்லாம் பாதிக்கப்புள்ளாகும் அப்படின்றது தான் அவங்களோட கன்சிடரேஷன்ஸ். சரியா? ஓகே. அவ்வளோதான் எனக்கு அந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.